இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு கால் வேற சரியில்லை, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். எனக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணி இருக்குல்ல, எனக்கு அதுவே போதுங்க. அப்படி இல்ல லக்ஷ்மி, நீ சொல்லு, நான் செய்யறேன். பரவாயில்லங்க, என்னால பண்ண முடியும். மை காட், மனிஷாவை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். பாட்டியால இங்கே இருக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப மனிஷாவுக்கு எப்படி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது? ஏற்கனவே ராங் டைம்ல வந்துட்டா. இன்னும் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க போறாளோ? லக்ஷ்மி, நீ பண்ணிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். அத்தை, உங்க ஹெல்த் விஷயத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். நேரத்துக்கு கரெக்டா டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க அத்தை. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்குன்னு பாத்தீங்கல்ல. சரி, பாத்துக்கிறேன் அரவிந்தா. இப்பல இருந்து மெடிசன்ஸ் எல்லாம் நான் கரெக்டா எடுத்துக்கிறேம்மா. இங்க பாருங்க, அத்தையோட ஹெல்த்த பத்தி அவங்க மட்டும் கவனிச்சுக்கிட்டா அது பத்தாது. நம்ம எல்லாருமே கவனிக்கணும். அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, புரிஞ்சுதா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. பாட்டிய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இனி என்னோடது. நீங்க அவங்கள நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. சரி, நல்லா பாத்துக்கோ. நீங்க ரெஸ்ட் எடுங்க அத்தை. இந்தாங்க பாட்டி. I'll call you back. மனிஷா, என்ன பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போற. உன் வாழ்க்கைய விட்டு நிரந்தரமா போயிடணும்னு நினைக்கிறேன். அதனால உன்னை கண்டுக்காம போறதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையா மித்ரா? இப்படி எல்லாம் பேசாத மனிஷா. பின்ன வேற எப்படி பேச சொல்ற? உன் கூட அன்பா பேசணும்ன்ற ஃபீலிங்கே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்க. மனசுல இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பதிலா மொத்தமா வெட்டிட்டு போற மாதிரி பண்ற. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நான் உனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தேன்னா நீ நடந்துக்கிற முறைய மாத்திப்பேன்னு நினைச்சேன்.